பெங்களூருவில் நடந்து சென்ற பூ வியாபாரியை ஆக்ரோஷமாக தாக்கி கட்டுக்கட்டான பணத்துடன் தப்பிச் சென்ற கஞ்சா புள்ளிங்கோக்களை போலீசார் தேடி வருகின்றனர். கஞ்சா போதையில் அப்பாவி நபரை தாக்கி கைவரிசை காட்டிய சம்பவத்தில் நடந்தது என்ன? கஞ்சா புகைக்க பணமில்லாமல் சுற்றித் திரிந்த புள்ளிங்கோக்கள் அப்பாவி வியாபாரியை தாக்கி வழிப்பறியில் ஈடுபடும் பயங்கர காட்சிகள்தான் இது. 10,000 ரூபாய் பணக்கட்டை பறித்துக் கொண்டு தப்பித்தவர்கள் போலீசில் சிக்கினார்களா? கர்நாடக மாநிலம் அக்ரகார தாசரஹள்ளி பகுதியைச் சேர்ந்த சித்தமது தள்ளுவண்டியில் மனைவியுடன் சேர்ந்து பூ வியாபாரம் செய்து வருகிறார். சம்பவத்தன்று அதிகாலை 4 மணியளவில் சந்தைக்கு பூக்கள் வாங்கச் சென்று கொண்டிருந்த போது 2 வீலரில் வந்த மர்ம நபர்கள் இருவர் வியாபாரியை வழிமறித்து தாக்க ஆரம்பித்தனர். என்ன நடக்கிறது என்று யோசிப்பதற்குள் பேண்ட் பாக்கெட்டில் இருக்கும் பணத்தை எடுக்க முயன்றதால் அவர் கதிகலங்கி போனார். தொடர்ந்து தாக்கி காயப்படுத்தினாலும் பணக்கட்டுகளை மட்டும் பறிக்க விடாத அளவிற்கு தடுத்து போராடி உள்ளார். ஒரு கட்டத்தில் சுவரில் வைத்து லாக் செய்து தாக்கியதில் வலி தாங்க முடியாமல் வேறு வழியின்றி பணத்தை பறிகொடுத்துள்ளார் வியாபாரி. இருபது நாட்களாக உழைத்து கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்த 10,000 ரூபாயை மொத்தமாக தூக்கி கொண்டு மர்ம நபர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். இச்சம்பவம் தொடர்பாக பூ வியாபாரியின் மனைவி அளித்த புகாரில் மாகடி காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வழிப்பறியில் ஈடுபட்டவர்களின் பைக் எண்ணை வைத்து ட்ராக் செய்ததில் இருவரும் இதே பகுதியில் அடிக்கடி வழிப்பறியில் ஈடுபட்டு அச்சுறுத்தி வந்தவர்கள் என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உடனே தனிப்படை அமைக்கப்பட்டு தலைமறைவாக உள்ள இருவரையும் பெங்களூரு முழுக்க வரைவீசி தேடி வருகின்றனர். சிக்கினால் பூ வியாபாரியை தாக்கியதற்கு சிறப்பாக பூ கட்டப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நடக்குமா?